ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இது விருதுநகர் பொரிச்ச புரோட்டா கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 நல்லா பழுத்தது. இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம வெடிக்க விட போகிறோம். வெடித்தாதான் இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம மூடி வச்சுட்டு இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் சேர்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மிலே கொதிக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்களவு. இது கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். கலர் கொடுக்கும் நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம கடைசியிலையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கறி மசால் தூள் மட்டும் நம்ம சிக்கன் சேர்க்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சு எண்ணெய் பிரிகிறது வரை நம்ம அப்படியே வணக்க போகிறோம். இப்படி சிம்மிலே வச்சு வணக்கினா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மூடி வச்சுட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசால் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த கிரேவியை ஒரு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை சிம்லே வச்சுக்க போகிறோம். சிம்லே வச்சு நல்லா வணக்க போகிறோம். அப்போ தான் இந்த சிக்கன்லாம் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வேறு அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துனா கிரேவி கன்சிஸ்டன்சி மாறிடும். நமக்கு கிரேவி புரோட்டாவுக்கு கொஞ்சம் திக்காக தான் வேணும். அதனால் அளவான தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும்.
பெரிய பீஸாக போட்டு மசாலா கூட வந்து கொஞ்சம் நேரம் வேகும் போது மசாலா வந்து கடுத்த மாதிரி ஆயிரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு சிக்கன் வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். இது அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். கடைசியில் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது புரோட்டா சப்பாத்தி கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் RIDHAA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.